நல்ல டேஸ்டான கேரளா ஸ்டைல் பால் பாயாசம் செய்து பார்க்கலாம். நான் பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன். பச்சரிசியில் செய்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் 10-15 நிமிஷம் வரைக்கும் காய விடணும். அரிசி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு கோதுமை ரவை பதத்தில் திரித்து எடுக்கணும். ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது. இந்த பாயாசத்துக்கு மொத்தம் 1 லிட்டர் அளவுக்கு பால் வேணும். 3/4 லிட்டர் பால் மட்டும் இப்போ சேர்த்துட்டு பால் நல்லா சூடானதுக்கப்புறம் மிக்சியில் திரித்து வச்சுருந்த அரிசியை பாலில் சேர்த்துடலாம். அடிக்கடி கிளறி விட்டு அரிசியை பால்லையே வேக வைக்கணும். அரிசியும் பாலும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 200 ml அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். நான் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்லா கலந்துட்டு கொதிக்க விடணும். ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி பால்லையே நல்ல குழைய வெந்ததுக்கப்புறம் கரண்டியில் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். இப்போது கொதிக்க வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்க்கணும். மிச்சம் இருந்த பாலும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். இந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும். நான் ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்கறதுனால பாயாசத்தோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து சேர்த்துடலாம்.